ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நோன்பு பத்தாவது நோன்பு ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்க என்னென்ன ரெடி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சர்பத்துக்கு வந்து சப்ஜாவை வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அடுத்தாப்பில் வந்து ஆரஞ்சு ஜூஸு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆரஞ்சு பழம் ஜூஸு நான் போடுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. பழத்தை நல்லா உரிச்சிட்டு சொலையாக போடாமல் முழுசாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணுங்கள். நம்ம உள்ளே இருக்க விதையை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து ரவுண்டு போட்டு பார்த்தீங்களா, இந்த விதை வந்துருச்சா, இதை அப்படியே எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் கூட ஜூஸ் வந்து கசப்பே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் இந்த இதை வச்சு நம்ம இதிலே தண்ணி நல்லா வரும். சலசலன்ட்டு இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். இதை நம்ம நல்லா வடிகட்டிடுவோம். சக்கை இருக்கும், சக்கையை பூரா வடிகட்டி எடுத்துடலாம். ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கிளாஸில் ஊற்றிடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃப்ரெஷ்ஷான ஜூஸு. பார்த்துங்க, கலரே இப்படி அழகாக இருக்குது. பார்த்துங்க. அடுத்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் ரெடி பண்ணிடலாம். வாழைக்காய் வச்சு சேர்த்துருவோம். இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் வாழைக்காய் பஜ்ஜி. அது எப்படி வருதுன்னு தெரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? வெங்காயத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம மாவை கரைக்க ஆரம்பிச்சிடுவோம். பஜ்ஜி சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அழகாக வந்திருக்கு. நல்லா மொறுமொருண்டு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வெங்காய பஜ்ஜியும் போட்டு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி நோம்பு திறக்க லேட் ஆகிடுச்சு. போய் நோம்பு திறக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.